சிவாவை காணோம். பார்ட்டி 1 ஹவர்ல முடிஞ்சிருக்கும் தானே சொன்னாங்க. முடிஞ்ச உடனே வந்துருவான் தானே சொல்லிட்டு போனாங்க. ஏன் இன்னும் வரல? சரி, அத்தைக்கு ஃபோன் பண்ணுவோம். இந்தாங்க சார். அத அங்க வைப்பா. ஓகே சார். இது கொடு, அங்கேயும் கொஞ்சம் வை. ஓகே சார். வாசனை ஆள தூக்குது, சீக்கிரம் எடுத்து வைப்பா. குடு, நான் எடுத்துக்கிறேன். என்ன அனிதா கால் பண்றா? இந்த எங்க போற? ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாம் வந்துருச்சு. 2 பேரும் ஒண்ணா சாப்பிடுற நேரத்துல எங்க போற நீ? அது ஒரு முக்கியமான போன் வந்திருக்கு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இதோ பாரு, இங்கே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசு. இங்க ஒரே சத்தமா இருக்குங்க, நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பொறுமையா நிதானமா சாப்பிடுங்க. ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், சரியா? என்ன இவ, நாம சாப்பிட்டத நாய்க்கு கூட வைக்காதீங்கன்னு வேலைக்காரி கிட்ட சொல்லுவா. ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா வைங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு போறா. இன்னைக்கு நம்ம மேல அநியாயத்துக்கு பிரியம் காட்டுறாளே. என்னவா இருக்கும்? அது அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப சாப்பிடுவோம். என்ன அனி, சிவா வந்துட்டானா? இல்ல அத்தை, சிவா இன்னும் வரல. அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அத சொல்றதுக்காக தான் இப்ப கால் பண்ணேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா மருமகளே. நம்ம கம்பெனியோட பெரிய டீலர் ஒருத்தரோட பர்த்டே பார்ட்டி அங்கதான் போயிருக்கான். அது சரி அத்தை, நீங்க சொல்ற மாதிரி பண்றதுக்கு நானும் தயாரா தான் இருக்கேன். அதோட மனசுல ஒரு சின்ன பயமும் இருக்கு அத்தை. இப்படி எல்லாம் பயந்துகிட்டே தயங்கிக்கிட்டே இருந்தா காரியத்தை சாதிக்கவே முடியாது. சிவா உனக்கு சொந்தமாகணும்னா நீ இத துணிச்சலா பண்ணிதான் ஆகணும். இப்ப நம்ம பிளான் பிரகாரம் எல்லாமே பக்காவா இருக்கு. இப்ப சிவா வந்ததும் நான் சொன்ன மாதிரி பண்ணிடு, சரியா? சரிங்க அத்தை. அது என்ன சரிங்க அத்தன்னு தொங்கி போன குரல்ல சொல்ற? சரிங்க அத்தன்னு தெம்பான குரல்ல சொல்லணும். எங்க சொல்லு பாக்கலாம். சரிங்க அத்தை. அது இதுதான் ஏன் மருமக. சரி சரி மருமகளே, எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சிரு, சரியா? சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். அட மகாலட்சுமி, ஏய் மகா, எப்படி இருக்க? வாங்க போலாம். வா. டேய் மனோ, எதுக்குடா இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்திருக்க? இங்க எல்லாம் எக்ஸ்பென்சிவா இருக்கும்டா. இருந்துட்டு போட்டுமே, அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சிஸ்டர், படிக்கிற காலத்துல இருந்தே இவன் இப்படிதான், ரொம்ப கஞ்சம். 1 ரூபாவை 1 வாரம் வச்சு செலவு பண்ணுவான். அப்படியேப்பட்ட ஆளு இவன். டேய் மனோ, அதுக்கு பேர் கஞ்சத்தானுங்களடா, சிக்கனம். இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல 3 பேர் சாப்பிட்டோம்னா எவ்வளவு பில் போடுவான்? இதே ஒரு நார்மல் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா பில்லு கம்மியா தான்டா வரும். எப்பா சாமி, உன்னோட சிக்கனம் உன்கிட்டயே இருக்கட்டும், அது எனக்கு வேணாம். சிஸ்டர், சிக்கனன்ற பேர்ல வீட்ல ஏதாவது டார்ச்சர் பண்றானா? அப்படிலாம் பண்ண மாட்டாருண்ணா. உங்களுக்கு ஏன் தேவையில்லாம செலவு வைக்கணும்னு தான் அவர் அப்படி சொல்றாருண்ணா. செலவு பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோட ட்ரீட். வாங்க. பசங்க எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. அவருக்கு என்ன, அவரு எப்பவும் போலதான் இருக்காரு. உட்காருங்க. உட்காரு. சிஸ்டர், என்னண்ணா? இந்தாங்க, நீங்க ஆர்டர் பண்ணுங்க. நான் இப்போ 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரியா? இங்க பாரு, மனோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஆளு. அவனுக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சா வருத்தப்படுவான். அவன் போற வரைக்கும்
நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற மாதிரி நடந்துக்கணும். நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டத உன் குடும்பத்துல ஏத்துக்கல, ஆனா நாம 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் நடந்துக்கணும், சரியா? ம் சரிங்க. இதெல்லாம் அவன் இங்க இருக்கிற வரைக்கும் தான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த பிரியா உன் மேல கண்டினியூ ஆகாது, ஓகேவா? எதுவா இருந்தாலும் உங்க விருப்பம் தான் என் விருப்பமும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே பண்றேன், போதுமா? இந்துக்கு சேர்த்து ஆர்டர் பண்ண ஐட்டங்களை 3/4 நாமளே சாப்பிட்டுட்டோம். ஐயோ, இன்னும் 1/4 தானே இருக்கு. நீங்க சாப்பிட்ட மிச்சத்தை நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு இந்து சொல்லிட்டு போனா, ஆனா இன்னும் ஆளை காணோமே. இவ்வளவு நேரம் அவ போன்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? சரி, பேசிட்டு வரும்போது வரட்டும். நாம இருக்கிறதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு 2வது ரவுண்டுக்கு ஆர்டர் கொடுப்போம். என்ன சிஸ்டர், இன்னும் ஆர்டர் கொடுக்கலையா? இல்லண்ணா, என்ன ஆர்டர் கொடுக்கறதுன்னு நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரியா போச்சு போங்க. நான் உங்களை தானே ஆர்டர் கொடுக்க சொன்னேன். நீங்க எதுக்கு இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றீங்க? மெனு கார்டு கொடுங்க, நான் ஆர்டர் பண்றேன். சரிண்ணா. வெயிட்டர் சார், சொல்லுங்க சார். நோட் பண்ணிக்கோங்க. 3 மட்டன் பிரியாணி, 3 சிக்கன் டிக்கா, அப்புறம் 3 ப்ரான் ஃப்ரை. அண்ணா அண்ணா, ப்ரான் வேண்டாம், அவருக்கு பிடிக்காது. நீங்க ஃபிஷ் ஃப்ரை ஏதாவது சொல்லிடுங்க. ஓகே. அப்போ ஒரு வஞ்சர ஃபிஷ் கொண்டு வந்துருங்க. ஓகே சார். நமக்கு உண்மையாவே ப்ரான் ஃப்ரை பிடிக்காதுதான், ஆனா அது இவளுக்கு எப்படி தெரியும்? பரவாயில்ல சிஸ்டர், புருஷனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. என் பொண்டாட்டிக்கு எது பிடிக்குமோ அதை தான் செஞ்சு வைப்பா. அதுதான் நானும் சாப்பிடுவேன். டேய் அருண், திவ்யா மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு ஒய்ஃபா கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. யூ ஆர் a very lucky கைடா. என்ன ஆச்சரியமா இருக்கு, திவ்யாவும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. மாப்பிள்ளை திவ்யாவோட பேச ஆரம்பிச்சிட்டாரா? சம்பந்தியம்மா கூட இதை பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. போய் பாப்போம். லாஸ்ட் வீக் கூட ஒரு சினிமா போயிட்டு வந்தோம். அப்படியாடா? திவ்யா குட்டி, அப்பா உட்காரு 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 உட்காரு. நீங்க எங்க? மாப்பிள்ளை நீ சாப்பிட வந்திருக்கீங்களா? ஆமாப்பா. அப்பா, இந்த அண்ணா என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு, பேரு மனோ, துபாயில இருக்காரு. எங்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்காகவே வந்திருக்காரு. ஓ, அண்ணா, இவர்தான் என் அப்பா. வணக்கம் சார். வணக்கம். மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, நாம இங்க இருக்க வேண்டாம். சரி திவ்யா, நீங்க உங்க விருந்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்னோட விருந்து டேபிள்ல கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. பத்திரமா இரு. வர மாப்பிள்ள, வரேன்ப்பா. பாய். பாய்ப்பா. சார், யுவர் ஆர்டர். இது உங்களுக்கு. அங்க வைங்க. ஓகே சார். தேங்க்ஸ். சிவா, சக்தி, சக்தி எங்க? சக்தி. வீட்டுக்குள்ள வந்ததும் அந்த வேலைக்காரியை தான் கூப்பிடுறான் பாரு. நம்ம நிக்கிறதெல்லாம் கண்ணுக்கே தெரியல. சக்தி,
சக்தி சிவா, சக்தி இங்கே இல்ல. சக்தி இல்லையா? எங்க போயிருக்கா? இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான். ஓ சரி, பிரியா இருக்காங்களா? அவளும் ஏதோ வெளியில வேலை இருக்குன்னு மதியமே லீவ் போட்டுட்டு போயிட்டான். சரி, இப்ப எதுக்கு நீ அவங்க 2 பேரையும் கேட்டுட்டு இருக்க? தலைவலியா இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு குடிச்சா சரியாயிடும். அதான் காஃபி போட சொல்லலான்னு நினைச்சேன். நீ என்னன்னா 2 பேரும் சீக்கிரம் கிளம்பிட்டாங்கன்னு சொல்ற. இட்ஸ் ஓகே. என்ன சிவா, இப்ப உனக்கு காஃபி வேணும் அவ்வளவுதானே? நான் போட்டு தர மாட்டேனா? என்ன அனிதா, நீ காஃபி போடுவியா? ஏன் சிவா, நான் போட மாட்டேனா? இல்ல, அந்த வேலை உனக்கு எப்படி தெரியும்? என்ன சிவா இப்படி சொல்ற? நான் உனக்கு ஒரு நாள் கிரீன் டீ போட்டு கொடுத்தேன், மறந்துட்டியா? என்னைக்கு? உனக்காக ஒரு நாள் ஸ்பெஷலா கிரீன் டீ போட்டு கொடுத்தேன். அதுவே உனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப போட்டு கொடுக்கிற காஃபி உனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும் சிவா. அப்படியா? ஆமா. சரி, நீ முதல்ல வந்து உட்கார், வா. கொஞ்ச நேரத்துல செம்ம அசத்தலாம் உனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓகே.